அரிப்புங்கிறது ஒரு அறிகுறி. அந்த அறிகுறி வந்து பல வியாதிகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ தோல் வியாதி மட்டும் இல்லாமல் லிவரில் வந்து உங்களுக்கு ஜாண்டிஸ் ஏற்பட்டு உங்களுக்கு பிலிருபின் அதிகமானா கூட அரிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமானா கூட அரிப்பு ஏற்படலாம். ஸோ ஒரு விதமான கேன்சரில் கூட அரிப்பு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அரிப்புங்கிறது வந்து தோல்வியாதிகளுக்கு மட்டுமே இருக்கிற அறிகுறின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான தோல்வியாதிகளுக்கு அரிப்பு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அரிப்புங்கிற அறிகுறியை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணாமல் அந்த அரிப்புங்கிற அறிகுறி எதை குறிக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. இப்போ வயசானவங்க நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அரிக்குது அப்படின்னா தோல் வறண்டு போகிறதுனால அவங்களுக்கு அரிப்பு இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கின்னை சாஃப்ட் ஆகக்கூடிய, இந்த ஸ்கின்னுக்கு மிருதுத்தன்மையை கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸோ இல்லை ஒரு தேங்காய் எண்ணெயோ ஒரு நல்லெண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ தடவினா கூட அந்த அரிப்பு சரியாக போயிடும். இப்போ இன்னொரு டாய்லெட்டை யூஸ் பண்ணாலும் அரிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அப்படிலாம் கிடையாது. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ஈரம் அதிகமாக இருந்து வேர்வை அதிகமாக இருந்தால் தான் அந்த பூஞ்சை காளான் தொற்று ஏற்படுமே ஒழிய ஒரு டாய்லெட்டை ஷேர் பண்ணுறதுனாலலாம் ஏற்படாது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அரிப்பு வந்து ஏட்டாபிக் எக்ஸிமா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது தமிழில் வந்து அகமிகை எதிர்வினைன்னு சொல்லலாம். அகமிகை எதிர்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம் நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஏற்படுற ஒரு ரியாக்ஷன், ஒரு எதிர்வினை மிக அதிகப்படியாக இருக்கும். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு காரணமே இல்லாமல் அரிப்பு வரும். எந்த விதமான காரணமும் இருக்காது, அலர்ஜனே இருக்காது, எந்த காரணமுமே இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு அரிப்பு வந்துடும். அது ரொம்ப சிவியராக இருக்கும். மற்ற எல்லாருக்கும் அரிப்பு வராத போது அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் அரிப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அரிப்பே இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லலாம். இந்த ஏட்டாபி அப்படின்னா லிட்ரல் மீனிங் அவுட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு அப்நார்மல் ரெஸ்பான்ஸ் டு அ நார்மல் ஸ்டிமுலஸ், அதுதான் ஏட்டாபிக் எக்ஸிமா. இது நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும், வயசானவங்களுக்கும் இருக்கும், மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு இருக்கும். யாருக்கு வேணாலும் எந்த வயசில் வேணாலும் இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா வரலாம். இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமல் வரக்கூடிய அரிப்பு. ஒரு மஸ்கிட்டோ, ஒரு கொசு கடித்தா கூட உடம்பெல்லாம் அரிப்பு வரும். ஒரு லேசாக ஒரு புல்லோ ஒரு செடியோ ஒரு பட்டா கூட உடம்பு ஃபுல்லாக அரிப்பு வரும். சில பேருக்கு ஒரு க்ரீம் தடவினா கூட அரிப்பு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து காரணங்கள் வந்து இருக்குது. அதை ஒரு பர்டிகுலர் காரணம் நம்ம சொல்லவே முடியாது. சில சமயம் பல காரணங்கள் இருக்கலாம், இல்லை காரணமே இல்லாமல் இருக்கலாம், சில சமயம் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அரிப்புக்கான காரணம் என்ன, அது ஏட்டாபிக் எக்ஸிமாவா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஏட்டாபிக் எக்ஸிமாவா இருக்குது அப்படின்னா அது வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு கண்டிப்பாக வரும். 50% ஆஃப் த சில்ட்ரன் கேன் பி அஃபெக்டட். இப்போ அப்பா அம்மாவுக்கு ஆஸ்துமா வீசிங் இருந்தாலோ இல்லை ஒரு எக்ஸிமா இருந்தால் கூட குழந்தைக்கு ஏட்டாபிக் எக்ஸிமா வரலாம். ஏன்னா ஏட்டாபிக் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் லங்ஸ் ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸ்கின்னில் எப்படி அரிப்பு வருதோ அதே மாதிரி லங்ஸில் நமக்கு வீசிங் ஆஸ்துமா வரும். ஸோ இப்போ ஸ்கின்னும் சென்சிட்டிவாக இருக்கும், லங்ஸும் சென்சிட்டிவாக இருக்கும். லேசாக ஒரு தூசி இருந்தால் கூட அவங்களுக்கு அலர்ஜி, உடனே அந்த மூக்கு வழியாக அந்த தூசியினுடைய சென்சேஷன் உள்ளே போய் அவங்களுக்கு ஆஸ்துமா வீசிங்கும் வரும். ஆஸ்துமா வீசிங் வராத போது ஸ்கின்னில் அரிப்பு வரும். ஒரு வீடு வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு உடனே உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான காரணம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் இது ஏட்டாபிக் எக்ஸிமாவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் எப்போவுமே வச்சுக்கணும். எப்போவுமே காரணம் இல்லாமல் ஒரு அரிப்பு ஏற்பட்டால், தொடர்ந்து சிவியராக உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டால் அது ஏட்டாபிக் எக்ஸிமாவாக இருக்கலாம். அதை நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஸோ கத்திரிக்காய்க்கும் ஸ்கின் அரிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் ஸ்கின் அரிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேருக்கு வந்து சீ ஃபுட் அலர்ஜி இருக்கலாம். இதில் இன்னொரு கதை என்னென்னா, கேர்டும் ஃபிஷ்ஷும் சேர்ந்து சாப்பிட்டா அரிப்பு வரும் அப்படின்னு. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் வந்து கபாப் உருவாச்சு இல்லையா, அது பூரா சிக்கன் வந்து கேர்டில் மேரினேட் பண்ணுறது தான். அதான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, அவ்வளோ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாப்புலர் டிஷ்ஷாக இருக்குது, ஒரு டெலிஷியஸ் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ அது எப்படி அப்போ அந்த ஊரில் இருக்கவங்களாம் சுரிஞ்சினா இருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு அறிவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். இந்த கத்திரிக்காய் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு மைல்டு ஹிஸ்டமின் இருக்குது அப்படின்னு சில ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அதை அரிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதில் ஹிஸ்டமின் லெவல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த கத்திரிக்காயோ ஃபிஷ்ஷோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுப்படையாக இதை சாப்பிட்டா அரிப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கருவாடு சாப்பிட்டா அரிப்பு வரலாம். ஏன்னா கருவாடுங்கிறது ஒரு பதப்படுத்தப்பட்ட மீன் இல்லையா. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா வராது. அதே கருவாடு ஏதாவது உப்பு போட்டு பிக்கிள் பண்ணி ரொம்ப நாள் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது அதனுடைய தன்மை மாறிடும்.
ஸோ அதனால் வந்து அது நமக்கு வந்து உடம்புல போகும்போது அது ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி, அதாவது ஒரு ஒரு தன்னுடல் தாக்கு நோயும் அதை ஏற்படுத்தலாம். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒவ்வாத பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது ஒரு இம்யூன் ரியாக்ஷனை ஏற்படுத்திடும். உள்ளுக்குள்ள ஒரு நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி மண்டலம் ஒரு கலவரம் மாதிரி ஒன்று ஏற்படுத்திடும். அதுதான் ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது ஊறுகாய், அப்பளம், கருவாடு, ஜாமு, சாஸு, இந்த டின்ல அடைச்சது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச எந்த ஒரு காய்கறியும் நமக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அது வந்து கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. அது வந்து மிகச்சிறந்த உணவு. அது நம்ம நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மண்ணுடைய உணவு அது. ஸோ அதனால் அதையெல்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா. இது இப்போ இவங்க கேட்டாங்கல்ல ரிங் வேர்ம்னு, அதுதான் தமிழ்ல வந்து படர் தாமரைன்னு சொல்றோம். ரிங் வேர்ம்னு படர் தாமரைனா, தமிழ்ல எவ்வளோ அழகா பேர் வச்சிருக்கான் பாருங்க. அது இங்கிலீஷ்ல சும்மா ரிங் வேர்ம்னு வச்சிருக்கான். ரிங் வேர்ம்னா ஒரு புழு. ரிங்னா ஒரு வட்ட புழுன்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை அது. ஆனா தமிழ்ல பாருங்க எவ்வளோ அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே அந்த டிசீஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாரி, டிஸ்கிரைப் பண்ற மாரியே இருக்கு. படர் தாமரை அப்படின்னா, ஒரு தாமரை பூ மாரி படர்ந்துகிட்டே இருக்கும் அது. ஒரு ரிங் மட்டும் இருக்காது. ரிங்கா அப்படி ஒரு ரிங் மேலே இன்னொரு ரிங் படர்ந்து அப்படியே ஒரு 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 பூ மாதிரி இருக்கும் அது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து படர்ந்து பூ மாதிரி இருக்கும். ஸோ அது அவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க. தமிழில் இருக்கிற பேர்கள் எல்லாமே அந்த காலத்தில் வச்ச பேர்கள், அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது எல்லாமே அவ்வளோ விளக்கமாக ஒரு தன்னிலை விளக்கத்தோடு இருக்குது. படர் தாமரை அப்படிங்கிறது வந்து ஒரு பூஞ்சை காளான் தொற்று. பூஞ்சைனா என்ன? இங்கிலீஷில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கஸ்க்கு வந்து டெர்மட்டோஃபைட்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்பு எப்போல்லாம் இப்போ எப்படி நம்ம உணவு ஈரமாக இருந்தால் பூஞ்சை பூத்துருச்சுன்னு சொல்கிறோம்ல, ஒரு பிரெட் ஈரமாக இருந்தால் பூஞ்சை பூத்துருச்சுன்னு சொல்கிறோம்ல, தூக்கி போட்டுறோம், மேலே கருப்பாக வரும், அது கூட சம்டைம்ஸ் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பூஞ்சை காளான் தொற்று வந்து நம்ம உடம்பு எங்கெங்கெல்லாம் ஈரமாக இருக்கோ, அது எப்போனா இந்த ஆம்பிட்டில், நம்ம பிரெஸ்ட்டுக்கு அடியில், கிராயினில், தொடை இடுக்கில், பின்னாடி அந்த பட்டெக்ஸுக்கு லெஃப்டில், ஸோ எங்கெல்லாம் நமக்கு ஈரமும் வேர்வையும் எப்போவுமே அதிகமாக இருக்கோ, எப்போல்லாம் நம்ம ஸ்கின் வந்து ஈரமாக சொதன்னு இருக்கோ, அங்கே பூரா அந்த பூஞ்சை காளான் தொற்று ஏற்படும். இது எங்கேருந்து வருது அப்படின்னா காற்றுல இருக்குது. காற்றில் இந்த பூஞ்சை காளான் கிருமிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வருது, ஒரு சிலருக்கு வரலை அப்படின்னா, அது நம்ம எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. நம்ம எல்லாருமே எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படிங்கிற ஒரு கவசத்தினால நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நம்மளை சுற்றி ஒரு ஆறா மாதிரி, ஒரு ஒளிவட்டம் மாதிரி அது இருக்குது. இப்போ நம்ம சுற்றி எவ்வளவோ இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அதுலேயே வந்து ஒரு 97% யாரும் அஃபெக்ட் ஆகலையே, 3% தான் அஃபெக்ட் ஆனாங்க. அப்போ நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி தான் நம்மளை வந்து காப்பாற்றுது. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ, இல்லை எந்த நேரத்தில் குறைவாக இருக்கோ, அப்போ இந்த பூஞ்சை காளான் தொற்று அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த பூஞ்சை காளான் தொற்று அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால அது மற்றவங்களுக்கு பரவும். இப்போ வந்து பூஞ்சை காளான் தொற்று இருக்கிறவங்க, ஒரு கணவன் மனைவி அவங்க உடலுறவில் ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏன்னா அந்த பிறப்புறுப்பு ஒன்றோட ஒன்று சேரும்போது அவங்களுக்கு அந்த பூஞ்சை காளான் தொற்று படலாம். இப்போ பூஞ்சை காளான் தொற்று இருக்கிறவங்கள நம்ம கட்டி பிடிச்சாலோ, இல்லை ரொம்ப நேரம் அவங்க பக்கத்தில் சேர்ந்து படுத்திருந்தாலோ அந்த பூஞ்சை காளான் தொற்று நமக்கு வரலாம். ஆனால் நமக்கும் அந்த ஸ்கின் ஈரமாக இருந்து நமக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான், கம்மியாக இருந்தால் தான் வரும். இப்போ அந்த பூஞ்சை காளான் தொற்று இருக்கிறவங்க, இப்போ நான் நிறைய பேர் பூஞ்சை காளான் தொற்று இருக்கிறவங்கள பார்த்து தொட்டு வைத்தியம் பண்ணுறேன். எனக்கு வர்றதில்லை. ஏன்னா நான் அதை பார்த்து எனக்கு எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு கிருமி நமக்கு ஒரு அளவு உள்ளே போயிடுச்சுன்னா, அதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான இம்யூனிட்டியை, எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணிடும் நம்ம உடம்பு. அதுக்கப்புறம் மீண்டும் அது வராது. ஆனால் இந்த படர்தாமரை நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இது வந்தவங்கலாம் திரும்ப வருதுங்கிறாங்க, துணி மூலமாக பரவுதுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த படர்தாமரை வந்து சாதாரணமாக 15 நாளில் ஒரு க்ரீமில் சரியாக போகக்கூடிய படர்தாமரை இப்போ 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் ஆனால் கூட சரியாக போக மாட்டேங்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு மத்திய அமைச்சர் கூட அதை பற்றி பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்றாங்க. அது நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஒரு வினோத பழக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் சும்மா பக்கத்தில் போய் ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு நின்னா கூட திடீர்னு ஒருத்தன் வருவான், சார் ஒரு 4 நாளாக சளி இருமல் சார். அவனே மெடிக்கல் ஷாப்புக்கான பெரிய டாக்டர் மாதிரி, அப்படியா சளி என்ன கலரில் வருது, பச்சையாக வருதா மஞ்சளாக வருதா, உடனே அவருக்கு ஒரு தனி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு. ஒரு 3 நாளைக்கு ஒரு மருந்து ஒரு கட் பண்ணி ஒரு பேப்பரில் ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் அக்கிரமம். இது எந்த ஊர்லேயும் நடக்காது. அந்த மெடிக்கல் ஷாப்காரர் ஃபார்மசிஸ்டாக கூட இருக்க மாட்டார். அவர் சும்மா எக்ஸ்பீரியன்ஸில் சேல்ஸ்மேனாக இருப்பார். ஆனால் இந்த மாதிரி மக்கள் கேட்குறதுனால அவங்க பண்ணுறாங்க, வேணும்னு அவங்க ஃபங்கஸுக்கு போய் நான் ஆயின்மெண்ட் வாங்கி தடவுறேன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி தடவுறது. ஆனால் இந்த ஃபங்கஸுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குற ஆயின்மெண்ட், அதாவது இவங்க இந்த கமர்ஷியலாக கொடுக்குற ஆயின்மெண்ட், ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க, அக்ராஸ் த கவுண்டர் வாங்குகிற ஆயின்மெண்ட் எல்லாமே வெறும் ஃபங்கல் ஆன்டிஃபங்கல் க்ரீம் மட்டும் இருக்காது. ஆன்டிஃபங்கல் மெடிசனோட சேர்த்து ஸ்டீராய்டு இருக்கும். அந்த ஸ்டீராய்டுங்கிறது நம்ம எதிர்ப்பு சக்தியை அதாவது மொத்தமாக மட்டுப்படுத்தக்கூடியது. நோய் எதிர்ப்பு திறனையே அது குறைச்சிரும். அந்த ஸ்டீராய்டு க்ரீமோட கலந்து இந்த ஆன்டிஃபங்கலை தடவுறதுனால என்னாகும், அந்த இடத்துல ஸ்கின்னெல்லாம் அந்த ஸ்கின்னில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி மட்டும் குறையாது, ஸ்கின்னுமே ரொம்ப தின்னாகி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் கிழிகிற மாதிரி ஆகிடும். ஸ்கின்னெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ரெட்டாக ஒரு மாதிரி அவங்க ஸ்கின்னை பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். பழையபடி அந்த ஸ்கின்னை அவங்களுக்கு நார்மலாக கொண்டு வரதுக்கு 2-3 வருஷம் ஆகும். ஸோ இந்த ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் ஆன்டிஃபங்கல் க்ரீம் காம்பினேஷன்ஸு இல்லை ஸ்டீராய்ட் க்ரீம்ஸு இந்த மாதிரி இவங்களாவே இந்த நமக்கு நாமே திட்டம் மாதிரி தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துக்கிற புத்தி நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த படர்தாமரையுடைய இன்ஃபெக்ஷன் இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது. இப்போ நம்மளை விட இந்த படர்தாமரை உருவாக்குற அந்த பூஞ்சை காளான் கிருமிகள் ரொம்ப புத்திசாலியாக இருக்குது. நமக்கு 6 அறிவு இருந்தே முட்டாளாக இருக்கும். அது ஒரு அறிவு இருக்கிற உயிரினம் என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி க்ரீமை போடும்போது, இந்த மாதிரி ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் க்ரீமு மெடிக்கல் ஷாப் க்ரீம் எல்லாம் போடும்போது அது என்ன பண்ணுது, ஆன்டி ஃபங்கல் ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிக்குது. இப்போ நார்மலாக ஒரு மெடிசன், இப்போ அந்த காலத்தில் கிரிசியோஃபெல்வின்னு ஒரு மெடிசன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிரிசியோஃபெல்வின் போட்டால் ஃபங்கஸ் கேட்குறதே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ளூக்கனசோல்னு ஒரு மெடிசன் வந்துச்சு, அதுவும் இப்போ எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. இப்போ டெர்பினாஃபின்னு ஒரு மெடிசன் இருக்குது, அதுவும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அது இட்ரகனசோல்னு ஒரு மெடிசன் இருக்குது, அதுவும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இப்படி புதுசாக ஆன்டிஃபங்கல் மாலிக்யூல் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கண்டுபிடிக்க நம்ம ஆளுங்க அப்படி ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணே இருக்காங்க. அது ஃபங்கஸும் உஷாராக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்க்கெல்லாம் ஒரு யூனிக் கெப்பாசிட்டி என்னென்னா, தன்னுடைய முழு தோற்றத்தையும் மாற்றிக்கும். அது ஒரு மாயாவி மாதிரி. அது இப்போ கோவிட் வைரஸே பார்த்திங்கன்னா, அது வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது போகும்போது வேறு மாதிரி இருந்தது. தன்னுடைய தோற்றத்தையே மாற்றிக்கும் அது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான். நம்ம அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அதாவது இப்போ 18 கேரட் கோல்டோ இல்லை 22 கேரட் கோல்டோ மோஸ்ட்லி அதில் ஒவ்வாமை வர்றதில்லை.